Hello students, welcome to HIBA Max 11th Standard Business Max Chapter 2 Algebra Exercise 2.6 7th question இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிட்டு bell icon select பண்ணிடுங்க. உங்க friends circle-லயும் share பண்ணுங்க. 7th question, show that the middle term in the expansion of 1 plus x power 2n is 135 2n minus 1 2 power n into x power n divided by n factorial. So 1 plus x power 2n term நான் expand பண்ணும்போது அதோட middle term வந்து 135 2n minus 1 2 power n x power n divided by n factorial இருக்கும்னு நான் வந்து proof பண்ணும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் 6th சம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே சேம் மெத்தட், ரொம்ப ஈஸியான சம் அண்ட் நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக இதை கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான சம்மும் கூட நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷனை ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 1 plus x power 2n. ஸோ இதை x plus a power n ஓட கம்பேர் பண்ணுவோமா? இப்போ x இருக்கிற இடத்துல 1, a இருக்கிற இடத்துல x, n இருக்கிற இடத்துல 2n. இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ ஜென்ரல் டேர்ம் என்னன்னு எழுதிடலாமா? The general term is tr plus 1 is equal to ncr x power n minus r a powerல r. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஜென்ரல் டேர்மில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். tr plus 1 is equal to n இருக்கிற இடத்துல 2n cr, x இருக்கிற இடத்துல 1 பவரில் 2n minus r, நெக்ஸ்ட்டு a இருக்கிற இடத்துல x பவரில் r. ஸோ 1 பவர் எனிதிங் 1 இல்லையா? 1 தான் வரும். ஸோ இந்த டேர்ம் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ tr plus 1 is equal to 2 into n cr x power r. ஸோ நமக்கு இதுதான் ஃபைனலாக கிடைக்கும் இல்லையா? இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கொடுத்துருக்க டேர்ம் வந்து ஈவன். ஏன்னா n is equal to 2 into n. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஈவனாக இருக்குமா? n is equal to 2n. n is equal to 2n is even. Therefore, the middle term is tn by 2 plus 1 ன்னு எழுதிக்கலாமா? மிடில் டேர்ம் இப்படி தானே ஈவன் நம்பராக இருந்தால், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவனாக இருந்தால் t of n by 2 plus 1. இப்போ n இதுக்கு இடத்துல நான் 2n சப்ஸ்டியூட் பண்ணுமா? t of 2n by 2 plus 1, 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா t of n plus 1 இருக்குமா? இப்போ ஜென்ரல் டேர்மில் tr plus 1, இங்கே n plus 1. அப்போ r equal to இங்கே என்னன்னு மாறிடும்? n மாறிடுமா? ஸோ சப்ஸ்டியூட் r is equal to n in 1. சரிங்களா? இந்த டேர்மை நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ அந்த டேர்மில் r இருக்க இடத்துல n மாற்றி எழுதுங்க. t of n plus 1 is equal to 2 into n. cr வரும், அங்கே n, x பவர்லையும் n. புரியுதா? எப்படி இதை எடுக்கிறோன்ட்டு நமக்கு மிடில் டேர்ம் என்ன கிடைக்கும்? tn plus 1. tn plus 1 எப்படி எடுத்துக்கலாம்னா r is equal to n சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் t of n plus 1 கிடைக்கும். அப்போ எங்கெல்லாம் rன்னு இருக்கோ அங்கே நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? nன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2ncn. அப்போ ncr which is n factorial divided by r factorial into n minus r factorial. n factorialனா 2n factorial divided by r factorialன்றது n factorial. அடுத்து n minus r. அப்போ 2n minus n factorial. 2n factorial divided by n factorial into 2n minus n என்றது இன்னொரு n factorial. இதுதான் மிடில் டேர்ம் t of n plus 1. இப்போ பேலன்ஸ் நமக்கு x power n இருக்கு, அதை மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு x power n, இது மறந்துடக்கூடாது. x power n நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த டேர்மை தான் நான் சால்வ் பண்ணி ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ 2n ஃபேக்டோரியல் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சம்லேயே செஞ்சோம் இல்லையா? எப்படி எழுதணும்? 2n minus 1, 2n minus 2, 2n minus 3 up to 4 3 2 1. இங்கே இன்டூ x power n மட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வேறு எதுவுமே செய்யப்படல. டிஃப்ரென்ஸ் அதுதான். அந்த 6th சம்லேருந்து x power n வராது, இந்த டேர்மில் வந்து x power n வந்து வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? கீழே வந்து சேம் n ஃபேக்டோரியல் இன்டூ n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஈவன் டேர்ம் தனியாக 2n இன்டூ 2n minus 2, 2n minus 4 up to 4 2 ஓட நிறுத்திடணும்.
இங்கே வந்து ஆட் நம்பர்ஸ் 2n minus 1 2n minus 3 up to 3 into 1 and last and the x power n இருக்கும் divided by n factorial into n factorial. இப்போ அடுத்த லைனில் இதுலேருந்து 2 காமனாக வெளியே எடுக்கணும். 2 காமனாக வெளியே எடுக்கும்போது 2n எழுதுவோம். 2 power n எழுதுவோம் இல்லையா, மல்டிப்ளை. ஸோ 2 power n எழுதுவோம். பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்கும், 2 காமனாக எடுத்துகிட்டா n into n minus 1. 2 வெளியே போயிடுச்சு. ஸோ வெறும் n minus 1 n minus 2 இருக்கும். அப் டு 2 2s are 4 divided by 2 பண்ணுங்க. 2 1s are 2. எந்த சேஞ்சுமே இருக்காது. 2n minus 1 2n minus 3 up to 3 1 and x power n இருக்கும் divided by n factorial into n factorial. இப்போ நெக்ஸ்ட் லைன் ஞாபகம் இருக்கா, n minus 1 n minus 2 up to 2 into 1. இது ஃபுல்லாக நான் எப்படி எழுதிக்கலாம், n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். 1 2 3லேருந்து n வரைக்கும் இருக்கிற மல்டிப்ளிகேஷனை நான் n ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் லைன் எழுதலாம். நெக்ஸ்ட் லைன் 2 power n அந்த ஈவன் டேர்ம் ஃபுல்லாக n ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். இப்போ ஆட் டேர்ம் 2n minus 1 2n minus 3 up to 3 into 1 x power n divided by n factorial into n factorial. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் n factorial இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற டேர்மை தலைகீழ எழுதுங்க. மிச்சம் இருக்கிற டேர்மை ரிவர்ஸில் 1 3 5 up to 2n minus 3 2n minus 1 up to 2 power n இன்னொன்று x power n divided by n factorial. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். ரொம்ப ஈஸியான சம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் ஒரு வாட்டி இதான் சால்வ் பண்ணலாம். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 plus x power 2n எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மிடில் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 3 5 2n minus 1 2 power n into x power n divided by n factorial. இதுதான் மிடில் டேர்ம்னு நான் வந்து ப்ரூஃப் பண்ணுமா. சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். x இருக்கிற இடத்துல 1, a இருக்கிற இடத்துல x, n இருக்கிற இடத்துல. அப்புறம் ஜென்ரல் டேர்ம் எழுதிருங்க. tr plus 1 is equal to ncr x power n minus r a power r. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அந்த லைன் எழுதியிருக்கேன். n இருக்கிற இடத்துல 2n cr, x இருக்கிற இடத்துல 1, a இருக்கிற இடத்துல x பவரில் r. ஸோ 1ஓட பவரில் என்ன இருந்தாலும் 1, அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது 2n cr x power r. இப்போ இது ஈவன் டேர்மா, என்னோட வேல்யூ 2n, அப்போ மொத்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஈவனில் வரும். அப்போ மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம், t of n by 2 plus 1. இப்போ n இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 2n. சப்ஸ்டியூட் பண்ணுமா, t of 2n by 2 2 கேன்சல் பண்ணிட்டா tn plus 1. இப்போ ஜென்ரல் டேர்மில் எப்படி இருக்கும், rn r plus 1. இங்கே எப்படி இருக்கு, n plus 1. அப்போ r இருக்க இடத்துல n எழுதிட்டாலே மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ 2 into n c, r இருக்கிற இடத்துல n, x பவர் r இருக்கும், அங்கேயும் n. இப்போ இந்த டேர்மை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்போது n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல்னு எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ 2n இருக்கனால 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு 2n மைனஸ் r ஃபேக்டோரியல். அண்ட் இங்கே எக்ஸ் பவர் n இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் n நம்ம இன்டூ பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2n மைனஸ் n ஃபேக்டோரியல் மாறும். பேலன்ஸ் இருக்கெல்லாம் எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ 2n ஃபேக்டோரியல் எப்படி பிரித்து எழுதுவோம், 2n minus 1 2n minus 2 2n minus 3 up to 1 x power n divided by n factorial into n factorial. இப்போ இதையும் ரெண்டா பிரிச்சிடணும், ஒன்று ஈவன் இன்னொன்று ஆட். 2n minus 2 2n minus 4 up to 4 2. அடுத்து ஆட் நம்பர் 2n minus 1 2n minus 3 3 1 x power n divided by n factorial into n factorial. இப்போ இதுலேயும் 2 காமனாக இருக்கும் பாருங்க. 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 power n எழுதணும். n into n minus 1 n minus 2 2 2s are 2 1s are. அப்புறம் பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எழுதிட்டு x power n divided by n factorial into n factorial. இப்போ இந்த ஈவன் டேர்ம் மொத்தமும் எப்படி இருக்கும்னா n factorial மாதிரி 1 2 3 up to n. அப்போ n factorial மாற்றி எழுதிக்கலாம். 2 power n factorial மாற்றி எழுதிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற ஆட் நம்பர் மட்டும் எழுதிட்டு x power n divided by n factorial into n factorial. n factorial கேன்சல் பண்ணிடலாம்.
பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதணும். 1 3 5 முன்னாடி எழுதுங்க. 2 பார் என்னும் எக்ஸ் பார் என்னும் பின்னாடி, ஏன்னா ப்ரூஃப்ல அப்படி தான் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை n ஃபேக்டோரியல், therefore hence ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.